ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு டிஎஸ் கேமிங் தமிழ் சேனல். புதுசாக ஒரு ஃபுட்பால் கேம் வந்திருக்கு. அந்த கேம் என்னென்னா ஃபுட்பால் டிஎம் 2026ன்னு ஒரு கேம் வந்திருக்கு. அந்த கேமு தான் நீங்கள் நம்ம விளையாடி ஒரு வீடியோவாக போடலான்ட்டு வந்திருக்கோம். ஓகேங்களா? இந்த கேம் எப்படி இருக்குன்னா, நானும் விளையாடுறது கிடையாது. எது உள்ளே டவுன்லோட்லாம் பண்ண சொல்லுது கைஸ். நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணிட்டேனே. இதோட பிராண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொனோமின்னு ஏதோ ஒரு பிராண்டு. இந்த வரும் பாருங்க, வந்துச்சா? இது ஏன் அப்படி ஆகுதுன்னு தெரில. நான் வீடியோ எடுக்கும் போதே ஸ்க்ரீன் ரெக்கார்ட்லேயே வாய்ஸ் கொடுத்துருக்கணும். இவ்வளோ நேரம் நான் வாய்ஸ் ஆன் பண்ணாததே எனக்கு தெரில. மைக்ரோஃபோனுன்றதை ஆன் பண்ணால் தான் நான் பேசுகிறது அதில் கேட்கும். அதை நான் ஆனே பண்ணாமல் இவ்வளோ நேரம் 20 நிமிஷம் வீடியோவை பேசிட்டேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அது குரலே வரல. என்னடான்னு பார்த்தா அதை ஆன் பண்ணாமல் வச்சுட்டுக்கிறேன். இப்போ வரைக்குமே நான் வாய்ஸ் ஓவர் இன்ஸ்டாவில் கொடுத்துட்ருக்கேன். இன்ஸ்டா இப்போதைக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1 நிமிஷம் தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன் இப்போ வரைக்குமே. சரி, ஓகே, இதெல்லாம் கேட்குது, வாங்க அதெல்லாம் கொடுத்துருவோம் சார்னு. ஆனால் இதை செம்ம டென்ஷன் ஆகும் பாருங்கள். எத்தனை தடவை கொடுத்துக்கிட்டே இருப்பேன். நானும் பண்ணிக்கினே இருப்பேன். நான் எவ்வளோ நேரம் பண்ணிகிட்ருப்பேன் தெரியுமா கைஸ்? பண்ணிக்கினே இருப்பேன். சரி, ஏதாச்சும் எதாவது ஆகும்னு கடைசி வரைக்கும் ஆகாதே. நான் ஆகவே மாட்டேன். நீ என்ன வேணால் பண்ணிக்கன்னு ஏதோ பண்ணுங்க கைஸ். இது ஆனால் உணவு என்னுடைய கண்ட்ரி ரிலிஜியன்னா கேட்டு கிடக்குது. இந்தமாரி தான் கைஸ் வந்தது. ஜாலியாக வந்தேன். அடுத்த செகண்ட்லேருந்து இதே தான் வந்துட்டு கிடக்கு. ஏதோ கேட்குது, என்னென்னமோ வருது. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 3 லெவலாக முடிச்சிட்டேன் கைஸ். நான் லெவலு கிடையாது, ஒரு மேட்ச்லாம் விளாட்லாம். அதுலேயும் லெவலில் தான் விளையாடிட்டுருக்கேன் இப்போதைக்கு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் நான் தான் விளாட்றேன். ஃபஸ்ட் டைம் தான் நானும் விளாட்றோம். நீங்களும் இது வரைக்கும் இந்த கேம் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுங்கள். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? இதை பாருங்கள், மறுபடியும் வெறி ஏற்றுதா? செம்ம வெறி கைஸ். இதை பாருங்கள், மறுபடியும் அதேமாரி வருதா? மறுபடியும் அதேமாரி மெஸ்ஸி லெமினி மால் காட்டும். மறுபடியும் அதேமாதிரி அப்படியே உட்காந்துருவேன். என்ன பண்ணுறதுனே தெரியாது ப்ரோ எனக்கு. அப்புறம் என்ன பண்ண சொல்கிறீங்க வேறு? நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன், வரவே மாட்டேங்குது. அதுக்கப்புறம் பொறுமையாக போயிட்டு அப்படி இப்படின்னு கொஞ்சம் வீடியோலாம் பார்த்துட்டு வந்தேன். அந்த வீடியோலாம் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஓகேன்னு இருந்தது ப்ரோ. பாருங்கள், ஏதோ கேட்டு கிடக்கு பாருங்கள். மறுபடியும் கொனோமி. இது செம்ம காண்டாச்சு ப்ரோ எனக்கு. ஓகே கைஸ், வீடியோ பாருங்க. இது வெறி ஆகிட்டு தான் இருக்கும். விடுங்க, வீடியோ பாருங்க, ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்கி காலையில் கூட ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். நல்ல வியூஸ் அண்ட் லைக்கு. நம்ம சப்ஸ்கிரைபரும் 100 தாண்டிட்டோம். ரொம்ப நன்றி. நீங்கள் இல்லாமல் இதை பண்ண முடியாது. 104 சப்ஸ்கிரைபர் இப்போ இருக்கிறோம் கரண்ட்டில். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 104 சப்ஸ்கிரைபர். நம்ம இப்போ 104 சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கோம். அதை நம்ம அதேமாரி காப்பாற்றக்கூடாது. அதேமாதிரி நம்ம லெவலுன்ற சாரி சப்ஸ்கிரைபர் இன்னும் ஏற்றிருப்போம். இன்னும் 150 சப்ஸ்கிரைபர் வர்றதுக்கு இன்னும் கரெக்டாக 46 சப்ஸ்கிரைபர் தான் வேணும். நீங்கள் நினச்சிங்கன்னா பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்து எதாவது கேம் ஏற்றி போடணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் போட ஷார்ட்ஸு கூட கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை லாங் வீடியோ கூட கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை கண்டிப்பாக பார்ப்பேன். கண்டிப்பாக நான் பார்த்து நான் உங்களுக்கு அந்த கேமு, நீங்கள் சொன்ன கேமை நம்ம ஏற்றி நான் ப்ளே பண்ணி போடுறேன். பாருங்கள், மறுபடியும் வந்துருச்சு. 3வது 4வது தடையோ வருது மறுபடியும். அது எனக்கு இந்த வீடியோ எடுக்கும் போதே வாய்ஸ் பேசி போட்டால் தான் ப்ரோ டக்கு முடியும் வேலை. இந்த வாய்ஸ் ஒரு எனக்கு கொடுக்குறதே எனக்கு அவ்வளோவா பிடிக்காது. தெரியுங்களா? ஏன் தெரியுமா? அது எனக்கு எப்படின்னா, இதில் இப்போ இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா 20 நிமிஷம் 20 நிமிஷம் 1 செகண்ட்ஸ் கிட்ட வருது இந்த வீடியோ. அவ்வளோ பெரிய வீடியோவை நான் பேசி போடணும். இப்போதைக்கு 4 நிமிஷம் 5 செகண்ட் தான் ஆயிருக்கு. நான் இன்னும் 16 நிமிஷம் பேசி போடணும். எனக்கு எவ்வளோ காண்டாகும் தெரியுமா? இங்கே பாருங்கள், கொனோமியோட பிராண்டு உள்ளே போகுது, கூகுள் உள்ள, குரோம் உள்ள, எது உள்ளே போயிட்டு கிடக்கு. செம்ம காண்டாகுது. நானும் கொஞ்சம் கொஞ்சமாக என்னடான்னு பார்க்குறேன். அதுக்கப்புறம் நடுவில் ஒரு தடவை வீடியோ கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஒரு சில இடம்லாம் எனக்கு ஒரே இடைஞ்சல் கொடுத்துட்டு கிடக்கும். அதெல்லாம் வீடியோ கட் பண்ணி தான் போடுவோம். ஏன்னா அது ரொம்ப லேட் ஆகும். இப்போயே 20 நிமிஷம் வீடியோ ஆகிடுச்சு. இதுவே பாதி பேர் பார்க்க மாட்டாங்க. அப்புறம் 25 நிமிஷத்துக்கு மேலெலாம் போச்சுன்னா யாரும் சுத்தமாக பார்க்க மாட்டாங்க. எனக்கு யூஸே போகாது. அதுக்கு தான் இதை பாருங்கள்.
இப்போ பாருங்கள், வேறு யூ ஃபேமிலியாக இந்த ஃபுட்பாலை விளையாடிருக்காங்களா இந்த கேமை உங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்க யாராவது கேட்குது அந்த கேள்வி. அதில் 2 ஆப்ஷன் இருந்துச்சு. நியூன்னு ஒரு 3வது ஆப்ஷன் இருந்துச்சு. அந்த நியூவே கொடுக்கலான்ட்டு அதுவே கொடுத்துட்டேன். அது கொடுக்குறதா இல்லை கீழே லாஸ்ட்டில் இருக்கிறது கொடுக்குறதா, 2மே எனக்கு வேணும். அதனாலேயே சரி நம்ம நியூ அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு ஒன்றே கொடுத்துட்டேன். நம்ம நியூ தானே, நியூவாக ஃபஸ்ட்டு என்ன விளாட்றோம், அதனால் ஏதாவது ஸ்டெப்புக்கு இப்போ சொல்லி தருவானுங்கன்னு. வாட் இன்ஸ்பயர்டு யூ டு ஸ்டார்ட் பிளேயிங் ஃபுட்பால் டுடே? என்ன கொஷின்னே புரியல கைஸ் நமக்கு. என்னையா நானே எதை அடிச்சு விட்டுக்கிறேன். ஐயா ஹாவ் யூ பிளேடு ஃபுட்பால் கேம்ஸ் அதர் தென்? நான் என்னன்னே இந்த கொஷின் புரியாமல் எஸ்ன்னு போட்டேன். அதுக்கப்புறம் தான் கொஷினை படிக்கிறேன். இதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது கேம் விளையாடிருக்கீங்களா இந்த கேமை தவிர அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேமை தவிர நான் வேறு இந்த ஃபுட்பால் கேம் இது வரைக்கும் விளையாண்டதே கிடையாது. அடுத்து நம்ம சேனல் பேரே போட்டுடலாம் அப்படின்ட்டு டிஎஸ் கேமிங் போட்டு டேஷ் விட்றேன். கீழே டேஷ் வருது, மேலே டேஷ் வரல. சரி விடுங்க, அப்படியே போட்டுடலாம். டிஎஸ் கேமிங் தமிழ் 7ன்னு போட்டுக்கிட்டேன். ஏன்னா எனக்கு ரொனால்டோ ரொம்ப பிடிக்கும், அப்புறம் தோனி ரொம்ப பிடிக்கும்னு உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் அஜித்தும் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியும். சரி ஓகே, அதை விடுங்க. உள்ளே இப்போ போட்டுட்டு டிக் கொடுத்துட்டு கன்ஃபார்மும் கொடுத்துட்டாங்க. சரி, அது கண்டினியூ. ஓகே விடுங்க. இப்போ இது லோடிங் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் லேட் ஆச்சு. என்னடா இது ரொம்ப நேரம் லேட் ஆகிட்டே இருக்குது அப்படின்ட்டு நான் ஒன்று டக்குன்னு நான் அது இப்போ சொல்ல முடியாது. அதை ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன பண்ணேன், சொன்னேன் கைஸ் இப்போயே செகண்ட்ஸ் அதிகமாக ஆகிடுச்சி. நடுவில் எப்போயோ ஒரு சைடில் வரும், செகண்ட்ஸ் இப்போயே அதிகமாக ஆகிடுச்சி. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நான் கொஞ்ச நேரம் கேச்சு நான் போடுறேன் இது வந்ததுக்கப்புறம் ப்ரோ அப்படின்னு நான் பேசினேன். ஆனால் நான் பேசுறது வராத காரணத்தினால உங்கள்கிட்ட காட்ட முடில. அது மட்டும் இப்போ இருந்தால் தரமாக இருந்திருக்கும். ஏன்னா நான் இந்தமாரி ஆஃப் பண்ணலான்ட்டு அதை தொடறேன், டக்குன்னு அப்லோட் ஆகிடுச்சி. அடுத்து இந்த 69 MB 66 MB கேட்டுது ஒரு டவுன்லோட் பண்ணுறதுக்கு. அதையும் உட்காந்து டவுன்லோட் பண்ணேன். நெட்டே கிடையாது, எனக்கு நெட்டே இல்லை, என்ன பண்ணுறது நானும். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் டவுன்லோட் பண்ணிட்டேன். இது பொறுமையாக ஆகிட்டு இருக்கு ப்ரோ, செம்ம காண்டாகுது. இப்போ தான் நினைக்கிறேங்க, ஆமாம் இப்போ தான் ப்ரோ இது ரொம்ப லேட் ஆகுது அப்படின்ட்டு என்ன பண்ண பாருங்களேன். ரொம்ப லேட் ஆகுது, நம்ம இதை ஆஃப் பண்ணி போடலாங்க இருங்க ஆஃப் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன் குத்தமானு தெரில. அடுத்த செகண்டே உள்ளே போயிடுச்சு டக்குன்னு. இப்போ தான் நினைக்கிறேன் கைஸ், அது சரியாக எனக்கு ஞாபகம் இல்லை. இந்த வீடியோ எடுத்துகிட்டு நான் ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கிட்டே ரீல்ஸு பார்த்துட்டு இருந்தேன். 2 மணி நேரம் ஆகிடுச்சு ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் இதை நான் பார்க்கவே இல்லை. வீடியோ எப்படி வந்தது எதுனே தெரில. அதனால தான் இப்போ ஒரு சில விஷயம் எனக்கு ஞாபகம் இல்லை ஒழுங்காக. என்னடா இப்படி வரலையே அப்படின்ட்டு டக்குன்னு அப்போ தான் யோசனை இருந்தது. இன்ஸ்டாகிராம் அதோ வந்துச்சு பாருங்கள். வீடியோ தொட்டு ஆஃப் பண்ணலான்னு வந்தேன், டக்குன்னு இதுவும் வந்துருச்சு. டக்குன்னு இதையும் சரி காய்ஸ் இதுவும் 10 நிமிஷம் ஆகும் அப்படின்ட்டு இதையும் ஆஃப் பண்ணுவேன். இதையும் ஆஃப் பண்ணுறதுக்கு தொடுவேன், இதுவும் டக்குன்னு பாருங்க அங்கே லெஃப்ட்டில் தொட்டேன். ஆனால் அடுத்த டைம் இதுவும் உள்ளே வந்துருச்சு பாருங்கள். எனக்கு ஒரே ஆச்சரியமாக போச்சு. அதுக்கப்புறம் கேம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ப்ரோ அப்படின்னு நான் பார்த்தேன். என்ன கேம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, இவங்க மட்டும் தனியாக விளையாடிங்கடா நீங்கள், எனக்கு எங்கே ப்ரோ அப்படின்னு பார்த்தா கீழே ஸ்கிப்பு காட்டுது. அதுக்கப்புறம் அங்கே பாருங்கள் நெய்மர்லாம் இருக்கிறாரு. அங்கே பாருங்கள் லெஃப்ட்டில் மெஸ்ஸி வராரு, இங்கே நெய்மர் வராரு. அங்கே பாருங்கள் மெஸ்ஸி போகிறாருங்க. ஏங்க மெஸ்ஸிங்க அது மெஸ்ஸி இப்போ கோல் அடிப்பார் பாருங்க. இந்த கோல் அடித்து கப் எடுப்பாங்க அவங்க டீமே. கப் எடுத்துகிட்டு மெஸ்ஸி கீழெல்லாம் புரளுவார் பாருங்க. ஓகே நம்ம தான் அடிக்கணும் போல் நான் இங்கே இடத்துல நினச்சிக்கினேன். நானும் இப்படின்னு தள்ளனதோ பாருங்கள், அங்கே போது பாருங்கள் அந்த வெள்ளை கலரில் தள்ளேன். ஆனால் அது ஒர்க் ஆகலை. அதுக்கப்புறம் தான் தெரியுது நம்ம பண்ண முடியாது, அவங்களே பண்ணிப்பானுங்க போல் அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள் எனக்கு அங்கே நெக்ஸ்ட்டுன்னே காட்டிடுச்சு. இவனுங்க பாருங்கள் அடிச்சிக்கிறானுங்க. இங்கே பாருங்க ஒரு போட்டு அடிக்கிறானுங்க, இன்னும் நாளெல்லாம் போட்டு குதிக்கிறானுங்க. அங்கே பாருங்கள் கப்பை தூக்கிட்டாங்க பாருங்கள். புஸ்வானெல்லாம் லெஃப்ட்டு ரைட்னு எரியுது. ஃபுட்பால் டிஎம் தரமாக 2026 வெர்ஷனில். அடுத்து கண்டினியூ. வெல்கம் டு ஃபுட்பால் கண்டினியூ. ஸ்டெப் 1. இந்த ஸ்டெப்பு 1 இந்த விஷயந்தான் ப்ரோ செம்ம காண்டாகுமே.
பண்ணி முடியறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிடுச்சு எனக்கு. உள்ளே போனதுக்கப்புறம் ஒரு சில இதெல்லாம் அவனுங்களே அம்புக்குறி பண்ணி இதெல்லாம் நீங்கள் பண்ணணும் ப்ரோ அப்படின்னு கார்ட்டை தான் சொல்லி தருவானுங்க. ஆனால் அதை என்ன பண்ணணுன்னே சொல்ல மாட்டானுங்க. அவனுங்க என்ன பண்ணியிருந்தானுங்க, ஃபஸ்ட்டு ஒரு மனுஷன் கையை வச்சு இதோ பாருங்க, இதுதான் நினைக்கிறேன் உங்களுக்கு நான் லைவாகவே காட்டுறேன். இது உள்ளதான் இது உள்ளே போகணும். இந்த இடத்துல நான் போர்ச்சுகல் ரொனால்டோ தேடிட்டு இருந்தேன். ஆனால் எந்த இடத்துலையும் ரொனால்டோ என்னால் பார்க்கவே முடியல. மெஸ்ஸி நெய்மர்லாம் தான் பார்த்தேன், ஹாலண்டு கூட பார்த்தேன். ஆனால் என்னால் ரொனால்டோ மட்டும் பார்க்கவே முடியல, ஏன்னு அது தெரியல. இந்த இதில் ரொனால்டோ வரல போல் இந்த கேமில். சரி அதை விடுங்க, இருங்க அது வரமாட்டேங்குது, எப்போ போச்சுன்னு தெரியல. இருங்க சீரை வெளில போங்கய்யா. இது உள்ளதாங்க இப்போ தான் நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்க காய்ஸ், எனக்கு என்னமோ இப்போ தான் தோணுது. இருங்க இப்போயா ஷோ டைம். இந்த இடத்துல கொஞ்சம் சவுண்டு ஏற்றிக்கிறேன் ப்ரோ நான், ஏன்னா சவுண்ட் நல்லா இருந்துச்சு. அங்கே பாருங்கள் மெஸ்ஸி, உண்மையான மெஸ்ஸி நடந்து வர மாதிரியே ஃபீல் ஆச்சு எனக்கு. அங்கே பார்க்கும்போது செம்மையாக இருந்துச்சு ப்ரோ, உண்மையான மெஸ்ஸி வர மாதிரியே ஒரு ஃபீல் எனக்கு இந்த இடத்துல. அப்போ அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த பாருங்க அவர் ஒரு லெஜெண்டரி பிளேயர்னு அந்த இடத்துல காட்டினாங்க. அவருடைய அர்ஜென்டினா ஜெர்சியை போட்டுன்னு ஒரு உண்மையாக நடந்து வர மாதிரி இருந்துச்சு. இதுதான் நம்மளுடைய பிளேயிங் 11, உங்களோட பிளேயிங் 11 அப்படின்னு காட்டினாங்க. ஓகே ப்ரோ அப்படின்ட்டு நானும் கண்டினியூ கொடுத்தேன். இந்த பேர்லாம் நமக்கு வாயன் வழியில் லயனல் மெஸ்ஸியை தவிர எல்லாம் ஓகே தான். சரி சாரி, லயனல் மெஸ்ஸி மட்டும்தான், மற்ற எவனுமே புரியல. அடுத்து ஸ்டெப் 3, பேக் கொடுத்துல அவங்க அம்புக்குறி காட்டுறானுங்களா, கொடுத்தனா மறுபடியும் பேக் கொடுக்க சொன்னானுங்களா, பேக் கொடுத்தனா அடுத்து இங்கே வந்தோடனே மை டீமுக்குள்ளே போனோடனே கேம் பிளான்னு போச்சு. இது தான் போ எனக்கு ஏழ்றையே. நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா எனக்கு செம்ம, நீங்கள் விளையாடி இதை நீங்கள் பண்ணால் என் வீடியோ நீங்கள் பார்த்துட்டு போய் இது பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். நான் இதே மாதிரிலாம் இந்த வீடியோ என்ன இதை எப்படி நான் பண்ணேன்னு நான் வீடியோ ரெக்கார்டு பண்ணல, அதை வீடியோ ஆஃப் பண்ணிவிட்டேன். கொஞ்ச நேரத்துக்கு ஆஃப் பண்ணிவிட்டு தான் இதை ரெடியாக பண்ண வீடியோலாம் பார்த்து. எப்படி தெரியுமா இது வந்து இந்தமாரி நானும் இதை வச்சு தள்ளிகிட்ருக்கேன். ஆனால் அங்கே பாருங்கள், நானும் அந்த வாய்ஸை கொடுத்து அந்த இதை பிடிச்சி தள்ளுறேன். அவனுங்க மட்டும் இந்தமாரி கையை வச்சு தள்ளுறானுங்க. என்னன்னே எனக்கு புரியல. கீழே கத்தியும் படிக்கிறேன், ட்ராகுன்னு இருக்குது. படிச்சு காட்டுறேன் பாருங்கள், ட்ராகே பிளேயர் அண்டர் ட்ராப் அதுக்குள்ளே போயிடுச்சு. விடுங்க, நானும் சரி இது இப்படி நீத்து பார்க்குறேன், ஒன்றுமே பண்ண முடியல என்னால், என்ன பண்ணனே தெரில. அதுக்கப்புறம் ஒன்று கண்டுபிடிச்சேங்க, அதை நான் ரெக்கார்டு பண்ணல, இப்போ டேரெக்டாக சொல்லிடுறேன். எந்த பிளேயர் உங்களுக்கு இந்த சப்ஸ்டியூட்லேருந்து உள்ள பிளேயிங் 11 ஆட் பண்ணுமோ அந்த பிளேயரை தொட்டு நீங்கள் அவர் எட்டுன்னு போய் இப்போ எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த பிளேயரை தொட்டு இதை இப்படி தூக்கணும். ட்ராக் பண்ணி ஃப்ரீ ஃபயரில் ட்ராக் பண்ணுவீங்களா, அந்தமாரி ட்ராக் பண்ணி எந்த பிளேயர் இடத்துல வைக்கணுமோ அந்த பிளேயர் இடத்துல வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த பிளேயர் அங்கே வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் அங்கே கண்டினியூ காட்டும், நீங்கள் உள்ளே போயிடலாம். நான் அதுக்கப்புறம் உள்ளே போனதுக்கு தான் வீடியோவே ஸ்டார்ட் பண்ணுவேனே. அந்த அளவு எனக்கு செம்ம காண்டாகி போச்சு. இவ்வளோ நேரத்துக்கு வீடியோ ஆன் பண்ணி வச்சுருந்தேன் ப்ரோ. ஆனால் நான் அதை வீடியோ ரெக்கார்டு பண்ண, ஆனால் அந்த உள்ளே போகும்போது நான் இது பண்ணேன்னா அதை ரெக்கார்டு பண்ண மறந்துட்டேன். விடுங்க பார்த்துப்போம். இந்த இடத்துல அப்படியே வீடியோ பாருங்க ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிட்டேன். டேரெக்டாக உள்ளே வந்துட்டேன் நான். இந்த இடத்துல எப்படி ஆடணும்னு தெரியாது, சும்மா அப்படியே ஆடலாமேன்னு அப்படியே ஆடுறதுக்கு அப்படியே சும்மா போனேன். இந்த இடத்துல எனக்கு வேறு ஃபோனு வேறு. ஆக்சுவலாக இது என் ஃபோன் கிடையாது, எனக்கு ஃபோனே கிடையாது, எங்கள் அப்பா ஃபோனு. எங்கள் அப்பாவுக்கு ஊர்லேருந்து வேறு ஃபோன் வேறு அடிக்கிறாங்க. அதை நான் கட் பண்ணிவிட்டு விளையாடிட்டுருக்கேன். அங்கே பாருங்க, ஃபஸ்ட்டே ஒரு கோல் அடிச்சிட்டேன் நான் தரமாக. நான் தான் விளாட்னேன், ஃபஸ்ட்டே ஒரு கோல் அடித்தேன் தரமாக. அடுத்து லெவல் கம்ப்ளீட்னு வந்துருச்சு. ஒன்ஸ் யூ கெட் பால் க்ளோசஸ் ஏதோ போட்டுருந்தானுங்க, அதெல்லாம் படிச்சுட்டு அடுத்து ஸ்லைடு டுவர்ட்ஸ் அப்படின்னு நினச்சி ஸ்கிப்பு கொடுத்துட்டேன் தெரியாமல். ஸ்கிப்பு கொடுத்துட்டு வெளியே வந்து மறுபடியும் ஓகே கொடுத்துட்டு ரெடி கொடுத்தேன். இதில் எனக்கு ரொம்ப நேரமாக ஒன்றுமே புரியல ப்ரோ எனக்கு. நான் இந்த லெஃப்ட் சைடில் டாப்பில் கார்னரில் ஒன்று இருக்குது பாருங்கள், அது என்ன போட்டிருக்குன்னா பெர்ஃபார்ம் ஏ பாஸ், உங்கள் டீம்மேட்டுக்கு யாருக்கையாவது நீங்கள் பாஸ் பண்ணணும்னு போட்டிருக்கு. அது நான் பாஸ் பண்ணிவிடுவேன். அங்கே பாருங்கள், அது ரைட்டில் காட்டுது, எனக்கு அது தெரியாது. அங்கே பாருங்கள், அந்த பாஸ் பண்ணணுன்னு அது காட்டுது. ஆனால் நான் அதை கவனிக்கவே இல்லை. நான் மட்டும் ஷூட்டு கொடுத்துக்கணும், ஷூட் பண்ணிகிட்டே இருக்கேன். நானும் அதில் போனாலும் ராங் கமெண்ட் தான் வருது. அதுக்கப்புறம் தான் அதை நான் கவனிச்சேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கேச்சு டீம்மேட்டுக்கிட்ட கொஞ்ச நேரம் கேச்சு கொடுப்பேன். ஓகே, இந்த பாருங்க கோல் அடித்தானா ராங் கமெண்ட் வந்துருச்சு. ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெஃப்ட் சைடு கார்னரில் மேலே டாப்பில் என்னென்னா
நீங்கள் யார்கிட்ட கொடுக்குறீங்களோ பாஸ் ஒருத்தவங்க டீமெட்டுக்கு பண்ணுவீங்கல்ல, அவங்க வந்து மறுபடியும் கோல் அடிக்கணும். புரியுதுங்களா? அவங்களே கோல் அடிக்கணும். அவங்க கோல் அடிச்சாங்கன்னா இந்த 2வது ரவுண்டும் கம்ப்ளீட்டு. அதுக்கப்புறம் நான் பாஸ் பண்ணிட்டேன். எப்படியோ பாஸ் பண்ணிவிட்டு 2வது ரவுண்டும் வந்துட்டேன். ஆனால் பாஸ் பண்ணிவிட்டு முடிச்சிட்டேன். ஆனால் இந்த 2வது ரவுண்டு இருக்குது பாருங்கள், இதுவும் எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் தான் அங்கே பாஸ் மறுபடியும் நான் பண்ணேன். மறுபடியும் அடிக்கிறான். பாஸே பண்ணல நான், அதுவும் தப்பாக பண்ணிட்டு கிடக்கேன். கொஞ்ச நேரம் கேச்சு பாஸ் பண்ணி இப்படி எப்படியோ இவன்ட்டேன்னு கீத்து பாஸ் பண்ணேன். அப்பயும் வேலையாகலையே, லூஸ் பால் தான் வந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுனே ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இவன் என்ன தான் பண்ணுறானே புரிய மாட்டேங்குது எனக்கு. இவன் எதையா போகணும், டீம்மேட் எதாவது பண்ணால் போதும். எனக்கு வேறு ஆனால் வெளியே வர போகுது. டீம்மேட்டுக்கிட்ட குடிக்கிறோம் ப்ரோ, கரெக்டாக அழகாக விளையாடினேன். அவன் என்ன பண்ணுறான் பாருங்களேன், ஏதாவது டான்ஸ் ஆடி நடறான். ராங் கமாண்டு. ஏன்னா அது டான்ஸ் ஆடுறது டீம்மேட் கிடையாது, நான் தான். எனக்கு இன்னும் அந்த பாஸ் கொடுக்குற ஞாபகம் வர மாட்டேங்குது. இந்த இடத்துல இருந்து தான் அந்த பாஸையே நான் பார்க்க ஆரம்பித்தேன். இந்த இடத்துக்குலாம் தெரில, எனக்கு சரியாக ஞாபகமே இல்லை ப்ரோ எனக்கு எதுவுமே. சரி அதை விடுங்க. ஞாபகம் வந்துச்சு. இந்த இடம் தான். இந்த இடம் டீமெட்டை பாஸ் பண்ணுறேன்னா டீமெட்டு நான் விளாட்ற மாதிரி எனக்கு அடிச்சு, எனக்கு அது தெரியவே தெரியாது இல்லை. அதனால் நான் விட்டுட்டேன். ஷூட் பால் கொடுக்குறதே எனக்கு தெரியல. ஆனால் அதேமாதிரி ப்ளூ கலரில் வந்துட்டு போச்சு பாருங்கள், வரும் பாருங்கள். மறுபடியும் பாஸ் பண்ணுவேன் நான். வெயிட் பண்ணுங்கள், யார்கிட்டயே பாஸ் பண்ணுவேன் நான். வெயிட் பண்ணுங்கள். இவன்ட்ட பாஸ் பண்ணுறேன்னா ஷூட்னு காட்டுது பாருங்கள் ரைட்டு மேலே. அதை நான் பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் டீம்மேட் அடிப்பானுங்கன்னு நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் தெரியுது நம்ம அடிக்கணும். நம்ம யார்கிட்ட கொடுத்தோமோ அவங்களும் நம்ம தான் போல், அவங்க சார்பாகவும் நம்ம தான் ஷூட் அடிக்கணும். என்ன பண்ணுறது, இவன் கையில் கொடுத்தேன், ஆஃப் சைடு தள்ளிட்டான். ஒரே பிரச்சனையாக கொடுத்துட்ருக்கானுங்க இவனுங்க வேறு, ஒரு சைடு வேறு. அதுக்கப்புறம் இவன்ட்ட பாஸ் பண்ணேன். அடிச்சிட்றா அப்படின்ட்டு நான் தான் அடிக்கணும் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் எப்படியும் டமாலும் ஒரு கோல் அடிச்சும் போனேன் நான் தரமா. அந்த லெவலையும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அடுத்து இந்த லெவல் தான் எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருந்த மாதிரியே ஒரு ஃபீலு. ஆக்சுவலாக அது 3rd லெவல் தானே ப்ரோ, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. இருங்க 2ன்னு காட்டுது, இருங்க உள்ளே போயிடலாம். இருங்க சீக்கிரமாக உள்ளே போயிடும், பார்த்துக்கலாம். அது நான் தான் அதோ வரேன் பாருங்க, நான் தான் அது விளாட்றது. அவன் வந்து பாலை வாங்கக்கூடாது போல், அழகாக பால் அந்த ப்ரெஷர்னு ஒன்று இருக்குது பாருங்கள், கீழே காட்டுறேன். இருங்க அது என்னது ப்ரோ, டேஷ் அண்ட் ப்ரெஷரு. அதை நான் அழகாக பண்ணிவிட்டு வாங்கணும். ஒரே தடவை தான் வாங்கினேன், அதுவும் தப்புன்ட்டானுங்க. அதுக்கப்புறம் வாங்க ட்ரை பண்ணிகிட்டே இருக்கு, வாங்கவே முடியல நான் சத்தியமாக சொல்கிறாங்க. செம்ம கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு. நானும் அவ்வளோ நாள் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். சும்மா அன்லாக்கு மறுபடியும் ரெடி, மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டு மறுபடியும் அவங்க கூடயே ஓடினேன். ஆனால் எனக்கு விளையாட தெரியல அவ்வளோவா. ஃபஸ்ட் டைம் தான் விளையாடுறத பாருங்க. கிட்ட போனவனே பக்கத்தில் ஒருத்தர் வரகாமல் இருங்க ரைட்டில், அவனும் நான் தான் போல. அங்கேருந்து கூட நான் ஓடலாம் போல், இங்கேருந்து இவனை மிஸ் பண்ணுறேன்னா. அதுவும் அங்கேருந்து வரோம் கடைசி வரைக்கும் என்னால் முடியல. சரி நம்ம இங்கே தானே இருக்கிறோம், இங்கே இருந்தாச்சும் நம்ம பிடிங்கிக்கலாம் கடைசி வரைக்கும் அப்படின்னு. அண்ட் அவுட் ஆஃப் த பவுன்ஸு அவுட் ஆஃப் போஸ்ட்டு கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன் லெவலை. இந்த லெவலை கம்ப்ளீட் பண்ணியாச்சா.